ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேகர் திருவொற்றியூர். இன்றைக்கு என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, Yamaha SS 125 cc. கிட்டத்தட்ட கிளாடியேட்டரும் இதுவும் சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் கார்பரேட்டர் கிளீனிங் மற்றும் ஏர் ஃபில்டர் கிளீனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கார்பரேட்டர் கழட்டியாச்சு, ஏர் ஃபில்டர்லாம் கழட்டியாச்சு, அது கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அதில் கப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பாட்டம் கப்பு. இது வந்து பிஸ்டன் வித் வேக்யூம் டயப்ராம் அந்த அசம்பிளி பண்ணிவிட்டு ஏர் ப்ளோ பண்ணிங்க. நல்லா ஏர் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து க்ளீனிங் பற்றியான விஷயம் தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து அசம்பிள் செய்கிறோம். இது வந்து பைலட் ஜெட்டு அப்படின்ற ஆயிலிங் ஜெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டு, ஆட்டோ பஸ்ஸர் டு மெயின் ஜெட்டு ரெண்டும் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட் வித் நீடில், இதான் வந்து பெட்ரோலை உள்ள ஸ்டோரேஜ் லாக் பண்ணி வைக்கிறது. இது வந்து மேலே வர கப்பு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ml பெட்ரோல். நீங்கள் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆச்சுன்னா 12 ml பெட்ரோல் உள்ள நிற்கும். இது வந்து ஏர் ஸ்க்ரூ மற்றும் அந்த ஸ்ப்ரிங்கு வித் வாஷர், ஓரின் இப்படி எல்லாமே அதுக்குள்ளார இருக்கும். ஓரின் போட்டு வாஷர் போட்டு ஸ்ப்ரிங்கு போட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இது பிஸ்டன் வித் வேக்யூமு. எதோ என்ஜின் ரைஸ் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகிறது. கார்பரேட்டர் அசம்பிள் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கார்பரேட்டரை என்ஜினில் மேனிஃபோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஏர் ஃபில்டர் ஓஸை அதுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கார்பரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவில் அந்த கிளிப் வருது இல்லைங்களா, அதை டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏரோஸ் கிளிப் வருது இல்லைங்களா, அதையும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஏர் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, ஏர் ஃபில்டர் நல்லா ஏர் ப்ளோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டரை மாட்டிட்டு ஏர் ஃபில்டர் கவரை மாட்டிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐட்லிங் டைட் பண்ணிங்க. ஐட்லிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏரை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.